ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக நான் யூடியூப் சேனலில் இங்கிலீஷ் எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அந்த இங்கிலீஷ் பேசுகிறது மிகப்பெரிய செயல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் நினச்சிட்ருப்போம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மேலே இருக்கிற பயத்தை விட்டுருங்க. இங்கிலீஷுங்கிறது தமிழ் மாதிரி, ஹிந்தி மாதிரி, மலையாளம் மாதிரி, தெலுங்கு மாதிரி, அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான். இப்போ ஒரு ஹிந்திக்காரங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களால எப்படி தமிழ் பேச முடியலையோ, அதுக்கப்புறம் போக போக எப்படி தமிழ் அவங்க ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக நம்மளை விட பேசுகிறாங்களோ அது நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளும் சப்போஸ் ஏதோ ஒரு வேலை விஷயமா ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு நாட்டில் போயிருக்கோம் அப்படின்னா நம்ம கம்பல்சரி அந்த இடத்துல இங்கிலீஷ் பேசி ஆகணும். எல்லா ஒரு பொருளுக்கும் இங்கிலீஷில் தான் பேர் சொல்லி ஆகணும். அப்படின்னா நமக்கும் எப்படி ஹிந்திக்காரங்க தமிழ் பேசுகிறாங்களோ அந்த மாதிரி நம்மளாலையும் ஆங்கிலம் அப்படிங்கிற மொழியை பேச முடியும். அதனால் இங்கிலீஷை பார்த்து பயந்துக்காதீங்க. ஏன் நமக்கு இங்கிலீஷ் பார்த்து பயம் அப்படின்னா, இந்த இங்கிலீஷுங்கிறது நமக்கு ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கு ஸ்கூலில். அதனால தான் நமக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு பயம். ஏன்னா அதில் எல்லாம் நம்ம பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் அதில் கிராமருங்கும் போது என்னென்னமோலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுவும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அதனால இங்கிலீஷுங்கிற மேலே நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பயத்தை போக்குறதுக்காக ஈஸியான வழியில் உங்களுக்கு டெய்லி ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் அந்த மாதிரியான வீடியோஸு உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். எப்படி இங்கிலீஷில் அந்த வார்த்தைகளை பேசுகிறது, எப்படி நம்ம பதில் சொல்கிறது, அந்த மாதிரி கான்வர்சேஷன் டைப்பில், அதுக்கப்புறம் இங்கிலீஷோட ஒரு வேர்டு கொடுத்து அதோட மீனிங் என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டைப்பில் அப்படிலாம் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் நீங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், அதுக்கப்புறம் இந்த வீடியோஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அந்த சேஞ்சஸ் பற்றியும், அதுக்கப்புறம் இந்த வீடியோ லெசன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான டிப்ஸ் பற்றியும் நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை நாங்கள் கமெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு அது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போடுவோம். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அந்த வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒவ்வொரு வீடியோவையும் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் அந்த வீடியோ பற்றின எந்த பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் உங்களோட கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கொடுங்க. அது பாசிட்டிவாக இருந்தால் நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். நெகட்டிவாக இருந்தால் அந்த வீடியோவை எப்படி நாங்கள் அடுத்த தடவை டெவலப் பண்ணுமோ அது டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல விதமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இது நாள் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஃபர்தராக பாருங்கள். புது புது இங்கிலீஷ் வார்த்தைகள், அந்த இங்கிலீஷ் எப்படி எளிமையாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸும் நாங்கள் போடுவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.